கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நாம் கலிகூற கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டும் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுவாராக. திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். நான் நியூ இயர் சர்வீஸ்ல சொன்னது போல ஆண்டவர் கோரேசுக்கு சொல்லுகிறார். இந்த கோரேஸ் யார்? தேவனை நம்பாதவன், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவன். ஆனா கோரேஸ் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். 3 காரியங்களை குறித்தும் உங்களோடு கூட அந்த ஆராதனையில நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, ஆண்டவர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்கும் போது ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், அப்பா, உன்னை குறித்த ஒரு திட்டம் எனக்கு உண்டு. உன்னை குறித்த ஒரு நோக்கம் எனக்கு உண்டு. நீங்களும் நானும் கேட்க வேண்டியது, ஆண்டவரே, இந்த 2024வது ஆண்டிலே என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன, என்னை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன என்பதை நாம் தேவனிடத்திலே கேட்டு அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தையே சொன்னேன், இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை ஒரு முக்கிய ரோலாக கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒவ்வொருவரையும் முக்கிய ரோல்ல கர்த்தர் வைத்து பயன்படுத்த போகிறார். 2வது, ஆண்டவர் அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். நான் உன்னோடு கூட இருப்பது மட்டும் அல்லப்பா, உனக்கு முன்னே நான் போகிறேன். நான் சொன்ன அந்த வார்த்தை இந்த கடந்த வாரம் முழுதும் என்னோடு கூட இடைப்பட்டது. என்னன்னா, கர்த்தரை முன்னே செல்ல அனுமதித்தால் முதல்ல பிரச்சனை, நெருக்கம் அவரை தான் சந்திக்கும். அவரை சந்தித்து விட்டு நமக்கு நேராக கர்த்தரை சந்திக்காம அது நம்ம இடத்துல நேராக வந்தால் நமக்கு பிரச்சனை, நமக்கு வேதனை, நமக்கு கண்ணீர். ஆனால் ஆண்டவரை முன்னே செல்ல அனுமதித்தால் பிரச்சனை அவரை சந்தித்து விட்டு வந்தால் பரிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து அனுப்பியிருப்பார். அது அற்புதமாக நமக்கு இருக்கும். 3வது குறிப்பு, ஆண்டவர் சொல்றார் கோரேசுக்கப்பா, எத்தனை கோணல்கள் இருந்தாலும் அத்தனை கோணல்களையும் நான் செவையாக்குவேன், என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன். இப்போ பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, எத்தனை கோணல் இருந்தாலும் அத்தனை கோணலையும் கர்த்தர் நீக்கி செவையாக்குவார், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். கடைசியில் முடிக்கும் போது ஒரு வசனம் வாசித்தோம். ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவார். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இஸ்ரவேல் என்கிறதான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கோணலானவைகளை செவையாக்குவேன். அந்த குடும்பத்தினுடைய அல்லது இந்த குடும்பத்தினுடைய வாழ்விலே சில கோணல்கள் இருந்தது. அந்த கோணல்களை ஆண்டவர் சரிபடுத்த விரும்புகிறார். மறுபடியும் வாசிங்க. ஏசாயா முதல் குறிப்பு, ஏசாயா என்ன கோணல்? 42வது அதிகாரம் 16வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. போதும், இங்க நல்ல கவனிங்க. ஆண்டவர் அதை சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கோணலை கர்த்தர் பார்க்கிறார். இவர்கள் இதுவரை நடக்காதவர்கள் அல்ல, நடக்கிறவங்க. இதுவரை நடக்காத ஆள் இல்ல, நடக்கிறவர்கள். எங்கே நடந்தார்கள் என்று சொன்னால், நடந்து நடந்து பழகின தெருவிலே
கண் தெரியாமல் இருந்தும் நடந்தார்கள். நடந்து பழகின தெருவிலே பழகின இடத்திலே கண் தெரியாதவர்களாய் இருந்தாலும் நடந்தார்கள். இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் பார்க்கிறோம், பார்வை இழந்ததான பலர் எந்த மனிதரின் உதவி இல்லாமல் ஒரு கோலை என்ன பண்ணுவாங்க, கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கோணலும் நெளிவுமான பாதையிலே நம்பிக்கையோடு நடப்பார்கள். எத்தனை பேர் பார்த்துருக்குங்க? பார்த்துருக்கவங்களாம் கொஞ்சம் தலையை அசைங்க. அப்படி பார்த்தவங்களாம் கொஞ்சம் தலை என்ன பண்ணுங்க. எதுக்கு தலையை அசைக்க சொன்னா, தூங்கிடக்கூடாது. அது அவர்களுக்கு எப்படி முடிந்தது? முதல் முறை நடந்தால் அப்படி இருக்காது. முதல் முறை நடக்கும்போது அப்படி இருக்காது. பலமுறை நடந்து பழகினதினாலே ஆண்டவர் கொடுத்ததான ஆற்றல் அவர்களுடைய மனதில் பதிந்திருக்கிறது. அதனால என்ன செய்கிறாங்க, மனிதனுடைய உதவி இல்லாமலே அதிலே நடப்பார்கள். ஏனென்று சொன்னால், தெரிந்த பாதை, பழகின பாதை. நல்ல கவனிங்க. இப்ப இவங்க கண்ணு தெரியாம இருந்தும் இந்த பாதையில நடக்க காரணம் என்ன அப்படின்னா, பழக்கத்தின் மேல், திறமையின் மேல், பழகி போன காரியத்தின் மேல நம்பிக்கை இருந்ததினாலே இதுவரை தெரிந்த பாதையில நடந்தார்கள். அதுதான் கோணல். அதுதான் கோணல். நல்ல கவனிங்க. இந்த கோணல் என்ன அப்படின்னா, நம்முடைய புத்தியையும் நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய திறமையை இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து நம்முடைய காரியங்களை செய்து முடிப்பது கோணல். 2023 வரைக்கும் இருந்திருந்தா அதோடு கூட அது அப்படியே போவதாக. இந்த 2024 நல்ல கவனிங்க, ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்ன என்று சொல்லி அவர் சொல்லும்போது, உனக்கு தெரியாத வழியிலே உன்னை நான் நடத்துவேன். இதுவரைக்கும் பழகின பாதையில நீ நடந்தாய். அந்த 2024 துவக்கத்தில் இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தெரியாத பாதையிலே நான் உன்னை என்ன பண்ணுவேன், நடத்துவேன். இப்ப பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, கண்ணும் தெரியல பாதையும் தெரியல. கண்ணும் தெரியல, ஏன்னா தெரியாத பாதை, இது வரைக்கும் பழகின பாதை. ரெகுலரா நடந்து பழகின பாதையில நடந்தோம். ஆனா இந்த ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தெரியாத பாதையில நடத்துவேன். அதை பார்க்கும்போது நமக்கு கண்ணும் தெரியல பாதையும் தெரியல. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாதையில நடப்பதற்கு நீ என்னத்தான் 100க்கு 100 நம்பணும். இந்த பாதையில் நடத்துவதற்கு நீ என்னத்தான் 100க்கு 100 சார்ந்து இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டில நமக்கு தெரியாத பாதையில நம்மை நடத்துவதற்கு 100% ஆண்டவரை தான் சார்ந்து இருக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன வல்லமையை வெளிப்படுத்துவார் ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உன்னுடைய சுய பலத்தையும் உன்னுடைய சுய ஞானத்தையும் மட்டுமே நம்பி இதுவரை காரியங்களை செய்து வந்தால் அதுவல்லப்பா. இந்த 2024 ஆண்டவருடைய வல்லமையை நாம் நம்பி செய்வதற்கு தேவையான தம்முடைய வல்லமையை நம்முடைய பாதையில கர்த்தர் வெளிப்படுத்த இருக்கிறார். இரண்டாவது இஸ்ரவேல் குடும்பத்தில் இருந்த கோணல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 42:16 மறுபடியும் இரண்டாவது பகுதியை வாசிங்க. அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் போதும் இருளை வெளிச்சமாக்குவேன். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், இருளை வெளிச்சம். கை உயர்த்தி இந்த 2024 என் பாதையை கர்த்தர் வெளிச்சமாக்குகிறதற்காக நன்றி. இப்போது இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, பார்வை இல்லாததினாலே எல்லாருக்கும் வெளிச்சமா இருந்தாலும் அவர்களுக்கு மட்டும் இருள் தான். ஏன்னா பார்வை இல்லை.
அவர்களுக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் இருக்கு, ஆனா அவர்களுக்கு மட்டும் இருள் தான். உங்க வாழ்க்கையில சில நேரத்துல போன வருஷத்துல எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் நல்லது நடக்கும், இவங்களுக்கு மட்டும் நடக்காது. எல்லாருக்கும் செமையான காரியம் நடக்கும், இவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணாது, நடக்காது. எல்லா வீட்டிலும் சந்தோஷம் இருக்கும், இவங்க வீட்டில் மட்டும் சந்தோஷம் இருக்காது. எல்லா வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சீராக இருக்கும், இவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் மட்டும் என்ன பண்ணுது, தொந்தரவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார் இந்த கோணலை, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த கோணலை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பார்க்கிறார். எல்லாருக்கும் நடக்கிறது, எனக்கு மட்டும் நடக்கலையே. என் பக்கத்தில் இருக்கிற விசுவாசிக்கெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்கவில்லை என்கிற வேதனை, என்கிற வருத்தம், என்கிற சஞ்சலம் இருக்கும் வாழ்வை கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி என்ன செய்கிறார், இருளை வெளிச்சம் ஆக்குகிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல மகிமையை கர்த்தருக்கு கொடுங்க. அர்த்தம் என்ன, இப்போது எல்லாருக்கும் இருளா இருக்கிறது, இவங்களுக்கு மட்டும் வெளிச்சமா இருக்கு. கரந்தட்டி கர்த்தருக்கு மகிமை கொடுங்களேன். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும்தான் இருள், ஆனா இப்ப கர்த்தர் செய்ய போகிற காரியம், எல்லாருக்கும் இருள், உங்களுக்கு மட்டும் வெளிச்சம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையை, அவருடைய வல்லமையை சொல்கிறேன். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சட்டம், அந்த சட்டத்தால யாருக்கும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் தொந்தரவு இல்லை, தானியேலுக்கு மட்டும்தான் பிரச்சனை. அந்த சட்டத்தினால தானியேலுக்கு மட்டும்தான் பிரச்சனை, தானியேலுக்கு மட்டும்தான் தொந்தரவு, வேறு யாரையும் அந்த சட்டம் பாதிக்கவே இல்லை. ஆனா தானியேலை மட்டும் என்ன பண்ணுகிற அந்த சட்டம் பாதிக்கிறது. எல்லாரும் அந்த சட்டம் இருந்தாலும் சந்தோஷமா இருக்காங்க, ஆனா இவனுக்கு கிடைத்தது சிங்க குகை, இவனுக்கு கிடைத்தது சிங்க குகை. கர்த்தர் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார், என்ன வல்லமையை வெளிப்படுத்தினார், சிங்கம் இவனை ஒன்றும் செய்யவில்லை. தானியேலை மட்டும் சிங்கம் ஒண்ணுமே என்ன பண்ணல, செய்யல. ஆனா இவனை தூக்கி போட்டாங்க பாருங்க, அவனையெல்லாம் கொண்டு போய் போட்ட உடனே சிங்கம் பீரிட்டு போட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தம்முடைய ஆண்டவர் இந்த ஆண்டிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கோணலை கர்த்தர் செவையாக்குவார். இதுவரைக்கும் எல்லாருக்கும் நடந்தது, அவர்களுக்கு நடக்காத காரியத்தை தேவன் அவர்களுக்கு மட்டும் நடக்க செய்து மற்றவர்களுக்கு நடக்காதிருக்க கர்த்தர் செய்வார். அப்படின்னா புரியுதா? போன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு நடக்கல, எல்லாருக்கும் நடந்தது. இந்த ஆண்டில் செய்ய போகிற காரியம் உங்களுக்கு மட்டும் நடக்க போகிறது, அவங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஏன் கர்த்தர் இதை செய்கிறார் தெரியுமா? அவரை சேவிக்கிறவர்களுக்கும் சேவியாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பதற்காக என் ஆண்டவர் செய்ய தம்முடைய வல்லமையினாலே இதை கர்த்தர் செய்ய போகிறார். மூன்றாவது ஒரு காரியம், ஏசாயா 40வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 4வது வசனம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு, சகல மலையும் குன்றுகள் தாழ்த்தப்பட்டு, சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, கோணலானவை செவையாக்கி, கோணலானதை செவையாக்கி, கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றார். கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றார். இங்க நல்ல கவனிங்க, மறுபடியும் ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும், கோணலானவைகள் செவையாகும். இது எப்போது நடந்தது? லூக்கா 3வது அதிகாரத்தையும் மத்தேயு 3வது அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணுகிறான். பிரசங்கத்தை கேட்டு பலர் ரட்சிக்கப்பட்டு அவரிடத்திலே வருகிறார்கள். அப்போது இந்த தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுகிறது? நிறைவேறுகிறது. கோணலானவைகள் சமமாக்கப்படும். ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிற கோணல்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே செவையாக்க போகிறார். அல்லேலூயா. இயேசுவினுடைய முதல் வருகைக்கு பாதையை ஆயத்தம் பண்ண யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த போது ஆண்டவர் யூதேயா தேசம், எருசலேம் பட்டணம், இப்படி பட்டணங்கள் எல்லாம் முழுமையாய் வந்தது.
தேசங்கள் முழுமையாய் வந்தது. அரசு பணியாளர்கள் வந்தார்கள், சாதாரணமான ஆட்கள் வந்தார்கள். திரளாய் ஜனங்கள் வந்து வாழ்விலே ஆவிக்குரிய அப்படி வந்தவங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கோணல்களை என் ஆண்டவர் சரிபடுத்தினார். முழு உலகிற்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா? என்ன வாக்கு? இயேசு 2வது முறை சீக்கிரம் வரப்போகிறார். முதல் வருகையில் எப்படி கோணல் சமமானதோ அதை போல இயேசுவின் வருகைக்கு முன்பு தேசங்களிலே ஜனங்கள் கோடி கோடியாக அவருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கோணல்களை என் ஆண்டவர் துரிதமாக சரியாக்க போகிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நல்ல ஒரு மகிமையை கொடுங்களேன். அன்று ஒரு யோவான் ஸ்நானகனை வைத்து கர்த்தர் செய்தார். இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் வைத்து தேவன் அதை செய்ய இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நம்மால சில நேரத்தில் நம்ப முடியல, ஆனால் நம்மை ஆண்டவர் நம்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மால சில நேரத்தில் நம்ப முடியல, ஆனால் உங்களை ஆண்டவர் நம்புகிறார். அல்லேலூயா. இயேசுவின் இடத்துல ஒரு மனிதரை கொண்டு வருகிறார்கள். அவனால் பேச முடியல. ஆண்டவர் அவனை தொடுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 35வது வசனம். மார்க்கு 7வது அதிகாரம் 35வது வசனம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். எவ்வளவு அற்புதம், எவ்வளவு பெரிய காரியம். அங்க நல்ல கவனிங்க. கோணலை ஆண்டவர் செவ்வையாக்குகிறார், அவனை கர்த்தர் பேச செய்தார். ஆவிக்குரிய கோணல் மட்டுமல்ல, இந்த ஆண்டிலே கர்த்தர் ஒன்றை ஆரம்பிக்க போகிறார். இதுவரை கேள்விப்பட்டிராத அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையாய் நடப்பதை காணவும் கேட்கவும் கர்த்தர் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் கோணல்களை செவையாக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய பலத்தால் நடக்காது, நம்முடைய பரிசுத்தத்தால் நடக்காது. அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் போது முடவன் மானை போல துள்ளுவான். ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் அதை சொல்லுகிறது. வேதத்தில் நடந்ததை படித்திருக்கிறோம், மற்ற இடங்களிலே நடந்திருப்பதை நாம் கேட்டிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். சொந்த கண்களாலே இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்கள் கண்கள் காண என் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள அந்த அற்புதம் நடக்கட்டும், எங்க சபையில் அந்த அற்புதம் நடக்கட்டும். நான் ஜெபம் பண்ண இன்னொரு இடத்துல இல்ல, நான் ஜெபம் பண்ணினால் அற்புதம் நடக்கணும். நான் ஜெபம் பண்ணினால் கட்டுகள் உடையணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2024 கர்த்தர் உங்களை ஒரு வல்லமை உள்ள கருவியாய், கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணி உங்களை பாத்திரமா கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இதுவரைக்கும் வந்து ஏதோ பாடினோம், துதிச்சோம், ஆராதித்தோம் என்று போகிற நேரங்களாய் இருந்தால் இந்த 2024 அதோடு மட்டும் அல்ல, நம்ப முடியாத அற்புதங்கள் தேவ சமூகத்தில் நடக்கும். தேவனை துதிக்கும் போது அற்புதம் நடக்கும், தேவனை ஆராதிக்கும் போது அற்புதம் நடக்கும், தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் போது அற்புதம் நடக்கும். உங்கள் கண்கள் காண நீங்களே அனுபவிக்க என் கர்த்தர் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து எங்கள் சபையை கர்த்தர் அப்படி கொண்டு போவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி கொண்டு போவீராக. அவருடைய வல்லமை, நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய வல்லமையை மிகப்பெரிய அளவில் கர்த்தர் வெளிப்படுத்துவதாக வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் எப்படி செய்வார்? இந்த காரியத்தை, இந்த வல்லமையை வெளிப்படுத்த எப்படி ஆண்டவர் செவை பண்ணுவார் என்று சொல்லி கவனிக்க நம்முடைய சிந்தைகளை கர்த்தர் இந்த காலை வேளையில் திருப்புவாராக. முதலாவது எப்படி ஆண்டவர் செய்வார்? ஏசாயா 62வது அதிகாரம்
10வது வசனம். ஏசாயா 62வது அதிகாரம் 10வது வசனம். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதைகளை உயர்த்துங்கள், பாதை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். போதும். முதலாவது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? செவ்வை பண்ண பாதையை உயர்த்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் செவ்வை பண்ணுவதற்கு, கோணல்களை செவ்வை பண்ணுவதற்கு தம்முடைய வல்லமை எப்படி வெளிப்படுத்துவார்? பாதையை உயர்த்துவார். ஆண்டவர் கோணலானவைகளை செவையாக்கும் போது அவர் செய்யும் முதல் காரியம், ஜனத்திற்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆண்டிலே எனக்காக உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துவீர். முதலாவது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? தேவன் குறித்ததான இடத்திற்கு, தேவன் குறித்ததான நிலைக்கு உங்களை இப்போது இருக்கிற நிலையிலிருந்து என் ஆண்டவர் கொண்டு போக விரும்புகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம நிலையில நின்று இருந்தோம். இந்த ஆண்டுல துவக்கத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் விரும்புகிற உயர்வுக்கு, தேவன் விரும்புகிற நிலைக்கு இப்போ இருக்கிற இடத்திலிருந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்று ஒரு பாதையை கர்த்தர் வகுக்கிறார். பக்கத்தில் பா சொல்லுங்க, கையை கொடுத்து நல்ல சந்தோஷமா, உங்களுக்காக 2024 ஒரு பாதையை கர்த்தர் வகுக்கிறார். நல்ல கவனி. அந்த பாதை இப்போது கடந்த வருஷம் வரைக்கும் பாதை எப்படி இருந்துச்சுன்னா மேடு பள்ளமா இருந்துச்சு. முதல் வாரம் ஆராதனைக்கு வரும்போது நல்ல உற்சாகம், அடுத்த வாரம் வரும்போது கொஞ்சம் என்ன பண்ணுது, சோர்ந்து போகிறது. அதுக்கடுத்த வாரம் வரும்போது மறுபடியும் என்ன பண்ணுது, உற்சாகம் அடைகிறது. அதற்கு பின்பு தோல்வி அடைகிறது. இப்படிப்பட்ட பாதையில தான் இதுவரைக்கும் நீங்க நடந்து கொண்டு இருந்தீர்கள். ஆனால் இந்த 2024 கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என் மகனே, என் மகளே, என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக, உன் பாதையை செவ்வைப்படுத்துவதற்காக ஒரு ஆயத்த வேலையை நான் உனக்காக செய்கிறேன். அது என்ன? 62 ஏசாயா 62:10 நாம வாசித்தோம், பாதையை உயர்த்துங்கள். ஏன் பாதையை உயர்த்த சொல்லுகிறார்? உயர்ந்த நிலைக்குத்தான் என் பிள்ளையை கொண்டு போவதற்கு நினைக்கும் போது அவருடைய பிள்ளையை பார்த்தா எங்க இருக்குன்னா தாழ்வான நிலைமையில் இருக்கு. என் பிள்ளையை நான் உயர்வான இடத்துக்கு கொண்டு போகணும், ஆனால் என் பிள்ளை இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா என் பிள்ளை என்ன பண்ணுது, தாழ்வான இடத்துல என்ன பண்ணுகிறது இருக்கிறது. உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுவதற்கு பதில் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்னா, உன் பாதையை உயர்த்துவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, ஏன் அதை செய்கிறார் என்று சொன்னால், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, இதுவரை சிரமப்பட்டு தான் நீ மேலே ஏறின, சிரமப்பட்டு தான் கீழே இறங்கின. உன் பாதை என்ன பண்ணுச்சு? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையார். கஷ்டப்பட்டு தான் கீழே இறங்கின. பாதை எங்க இருக்குன்னா கீழே இருக்கு. நீ மேலே, நீ கீழே இருக்கிற பாதை கொஞ்சம் மேலே இருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதுவரை சிரமப்பட்டு இறங்கினாய், ஏறினாய், சில நேரத்தில் சறுக்கி கூட என்ன பண்ண, விழுந்த நிலைமைகள் உனக்கு உண்டு, கஷ்டப்பட்டாய். நான் பாதையை உயர்த்தும் போது அந்த சிரமம் இனி உனக்கு இருக்காது. ஹல்லேலூயா. நீ முன்னேறி போவாய். கையை கொடுத்து சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவர் பாதையை உயர்த்தும் போது இனி சிரமம் இருக்காது, நீங்க முன்னேறி செல்லுவீர்கள். இறங்கி ஏறுகிற நிலைமை இல்லாமல் சீராக முன்னேறி செல்ல நீர் பாதையை உயர்த்துகிறீர். வேதத்தில் பார்க்கும் பொழுது யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். உயர்த்தினால் மறுபடியும் ஒரு குழி வந்துச்சு. மறுபடியும் கர்த்தர் உயர்த்தினார். ஒரு பிரச்சனை என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. ஆனா நீங்க அப்படியே அவனுக்கு ஏற்ற இறக்கம் என்ன பண்ணுச்சு, அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. நீங்க மொர்தேகாய்க்கு வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா
உயர்த்தப்பட்ட உயர்வு இறக்கம் அவனுக்கு வரவே இல்லை. உயர்த்தப்பட்ட நிலைமையிலேயே மேலதான் போயிட்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணல, இறக்கம் வரவே இல்லை. இந்த ஆண்டில கர்த்தர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ மேல போக, உயர்ந்து கொண்டு போக எது தேவையோ அதை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அமைப்பார். அதற்கு தான் ஆண்டவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது என்ன செய்கிறார்? ஏசாயா 62:10 அடுத்த பகுதி வாசிங்க. ஜனத்துக்கு வழியை செவைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், 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 அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். போதும், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்க, பொறுக்கி போடுங்க. இப்ப கோணலை செவையாக்க ரெண்டாவது, முதல்ல என்ன பண்ணாரு? பாதையை உயர்த்துகிறார். ரெண்டாவது கோணலை சரியாக்க என்ன செய்யறாருன்னா, கற்களை அகற்றும்படி செய்வார். ராமேன் சொல்லுங்களேன். கற்களை பொறுக்கி போடுங்கள். ஏன் கற்களை அகற்றும்படி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த பாதையில என்னை காயப்படுத்தினது அந்த கல் தான். என்னுடைய வேகத்தை தாமதப்படுத்தினது அந்த கல் தான். ராமேன் சொல்லுங்களேன். அந்த கற்களை இந்த துவக்கத்தில் கர்த்தர் அகற்றும்படி செய்வார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தூரத்தில் இருக்கும்போது கல் நமக்கு தெரியாது. தூரத்தில் இருக்கும்போது கல் நமக்கு தெரியாது. பக்கத்தில் வந்த பின்பு தான் தெரியும். உபவாசம் எடுத்து நல்லா ஆண்டவரோடு கூட செபித்து பொருத்தனையெல்லாம் செய்து அறையை விட்டு வெளியே வரும்போது கல் தெரியாது. ஆனா ஒரு பிரச்சனை நமக்கு வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது தான் அந்த கல் என்ன பண்ணும் நமக்கு தெரியும். என்ன தடுக்க இந்த கல் என்ன பண்ணுது? வந்திருக்கிறது. என் வேகத்தை, இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். இந்த கல் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய ஓடுகிற ஓட்டத்தினுடைய வேகத்தை என்ன பண்ணுகிறது? குறைக்கிறது. அப்ப கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கு, அந்த கல்லை அகற்ற என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை ராஜாவாக்கினார். 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, அவன் பாதையில வேகத்தை குறைக்க சில கற்கள். ஒன்று, அவன் மகன் அப்சலோம். 2வது, அவனுடைய பிரைம் மினிஸ்டர் அகித்தோப்பேல். 3வது, இன்னொன்று 20வது அதிகாரத்துக்கு வரும்போது, சேபா என்கிற இரட்டை வாழ்வு வாழ்கிற ஒரு மனிதன். அவன் யார் கூட தான் இருந்தான்? தாவீது கூட தான் இருந்தான். ஆண்டவர் இந்த கல்லை ஒவ்வொன்றாய் கர்த்தர் அகற்றினார். ராமேன் சொல்லுங்களேன். இங்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, அவர்கள் நீங்க நடக்கக்கூடிய பாதையில உங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு எந்த கல் எந்த நிலைமையில் இருந்தாலும் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த கல்லை இந்த காலை வேளையில கர்த்தர் அகற்றுவீராக. 2 ராஜாக்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 4லிருந்து 9 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீது சாலமோனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்பா, உன்னை கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? உன்னை உயர்த்தி விட்டார். உன் பாதையை கர்த்தர் உயர்த்தி விட்டார். ஆனா அந்த பாதையில சில கல் உனக்கு முன்பாக இருக்கிறது. யோவாப் என்று ஒரு கல், அதோனியா என்று சொல்லி ஒரு கல், சிமேயி என்று சொல்லி ஒரு கல். இவர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு இடையூறாய் இருப்பார்கள். இவர்கள் உன் வாழ்க்கைக்கு இடையூறாய் இருப்பார்கள் என்று சொன்னான். கர்த்தர் அகற்றினாரா? அத்தனை பேரையும் கர்த்தர் அகற்றினார். ராமேன் சொல்லுங்களேன். யோவாப் நம்பிக்கை துரோகம் செய்தவன். யோவாப் யாரு? நம்பிக்கை துரோகம் செய்தவன். அதோனியா யாருன்னா, தேவனுடைய சித்தத்திற்கும் நேரத்திற்கும் பொறுத்திருக்க மனதில்லாதவன். இந்த சிமேயை யாருன்னா, மன்னிப்பை பெற்றவன், ஆனால் மன்னிப்பை காத்து கொள்ளாதவன். மன்னிப்பை காத்து கொள்ளாதவன், தகுதி இல்லாதவன். தேவன் அவனை தகுதிப்படுத்தினார். ஆனா தகுதி என்ன பண்ணிவிட்டான்? இழந்து போய்விட்டான். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த 2024 உங்களை உயர்த்தும் போது உங்க பாதையில்
நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்கிற கல்லாய் இருக்கிறவங்கள முதல்ல கர்த்தர் நீக்குவார். அல்லேலூயா. இரண்டாவது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அவருடைய நேரத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் காத்திருக்காமல் பதஷ்டமும் வேகமும் உடையவர்களாய் நீங்கள் ஓடி இருந்தால், ஓட வைத்திருந்த கற்கள் இருந்தால் அதை கர்த்தர் அகற்றுவார். மூன்றாவது கர்த்தர் என்ன செய்ய, அது அதோனியா. ஆண்டவர் இந்த காலை வேளையில முதலாவது யோவாப் என்கிற கல் எங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தர் அதை அகற்றுவீராக. இரண்டாவது அதோனியா என்கிற கல் இருந்தால் கர்த்தர் அதை அகற்றுவீராக. மூன்றாவது என்ன செய்கிறார் என்று சொன்ன பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருந்தும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருந்தும் கர்த்தர் கொடுத்த கிருபையும் மேன்மையும் காத்து கொள்ள முடியாமல் தடுமாறுகிற பழக்கம் இருந்தால் கர்த்தர் அந்த சிமையையும் கர்த்தர் அகற்றுவாராக. அல்லேலூயா. மூன்றாவது கர்த்தர் என்ன செய்தார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 17வது வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. முதலாவது என்ன பண்ணார்? பாதையை உயர்த்தினார். இரண்டாவது தடை கற்களை அகற்றும்படி செய்தார். மூன்றாவது கூடாரத்தை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. எங்க சொல்றாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து சீர்படுத்தி செவையாக நிறுத்துவே. செவை பண்ணுவார், பாதையை செவை பண்ணுவார், கூடாரத்தை செவை பண்ணுவார் அல்ல, செவையாக்கி நிறுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது சரிந்து விழுந்து கிடக்கிறது. அதை எடுத்து என்ன பண்ணுகிறார்? முன்பு அது எப்படி இருந்ததோ அதே நிலையிலே நிறுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீர் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக. என் குடும்பத்தை வகைப்படுத்த எவ்வளவோ நான் முயற்சித்தேன், என்னால் அது முடியலை. என் குடும்பத்தை எப்படியாவது தூக்கி நிறுத்திடணும், என் குடும்பத்தில் உள்ளவங்களாம் அந்த கூடாரத்துக்குள்ளே வரணும், என் குடும்பங்களாம் சீரடையணும். நான் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உன் கூடாரத்தை, விழுந்து போன கூடாரத்தை எப்படி இருந்துச்சோ அதே நிலைமையில நான் மறுபடியும் தூக்கி நிறுத்துவேன். யோசுவாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம். யோசுவா 18வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. நல்ல கவனிங்க, 2 கூடாரம் உண்டு. ஒன்று உங்க குடும்பமாகிய கூடாரம், இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்வை குறிக்கும் ஆசரிப்பு கூடாரம். 2024வது ஆண்டில துவக்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வல்லமையை வெளிப்படுத்துவார். எங்கே வெளிப்படுத்துவார்? குடும்பத்திலும் சீர்படுத்துவார், ஆவிக்குரிய வாழ்வையும் சீராக இருக்கும்படி என் ஆண்டவர் சீர்படுத்துவார். நீர் பாதையை மட்டுமல்ல, கூடாரத்தை நிறுத்துவீர். சிலர் ஆண்டவர் செட்டப் பண்ண போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செட்டப்னா வேற தப்பா நீங்க நினைச்சுக்காதீங்க. சிலர் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? செட்டப் பண்ண போகிறார். எப்படி? 91ஆம் சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே. தாவீது ஆண்டவர் எப்படி செட்டப் பண்ணினார்? எப்படி உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார்? அங்க பார்க்கிறோம். சில குடும்பங்களை, சில ஆவிக்குரிய வாழ்வில்
அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடியால் கர்த்தர் இந்த ஆண்டிலே இதுவரை இல்லாத ஆவிக்குரிய ஆசீர்வாத நிலைமையில சிலரை கர்த்தர் செட்டப் பண்ண போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. சிலரை என்ன செய்வார்? 28:1 வாசிங்க. உபாகமம் 28:1. சிலர் ஆவிக்குரிய நிலைமையில கர்த்தர் செட்டப் பண்ண போகிறார். சிலர் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார், உன்னை உயரமாக வைப்பேன். மொட்டையா சொல்லாம உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளிலும் உன்னை நான் உயரமாக வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு வேலை பார்க்கிற, உன்னோடு பிஸ்னஸ் பண்ற, உன்னோடு கூட படிக்கிற மற்ற எல்லாரை பார்க்கிலும், ஏன் உங்கள் உறவினர்களாகிய மற்ற எல்லாரை பார்க்கிலும், உங்களுக்கு அறிமுகமான எல்லாரை பார்க்கிலும் உங்களை மிக உயரத்தில் கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி இன்னொரு காரியம், பிரசங்கி அடுத்த ஆண்டவர் என்ன செய்வார்? பிரசங்கி 10:10. பிரசங்கி 10:10. இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியது இருக்கும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஒரு காரியத்தை செய்ய செவ்வையாய் செய்யணும்னா என்ன பிரதானம்? ஞானம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறதுனா வெற்றி என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் வெற்றி. ஏன் இதை செய்தார்? பாதையை சரிபடுத்தி கூடாரத்தை நிலைநிறுத்தி, மூணாவது கர்த்தர் செய்கிறார், இதுவரை எடுத்த முயற்சிகள் தோல்வியாய் போயிருந்தாலும், இதுவரை செய்த காரியம் முழு தோல்வியாய் இருந்தாலும், சிலருக்கு அறகுறை காரியம், அறகுறையான கொஞ்சம் வெற்றி மாதிரி கொஞ்சம் தோல்வி மாதிரி, சிலருக்கு முழுவதும் தோல்வியாய் போயிருந்தாலும் அதிலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். எதற்கு? இந்த முறை நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் வெற்றியாய் முடிவதற்காக என் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். நான் பரிபூரணமாக அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிறவர்களா கரங்களை உயர்த்தி, போன வருஷம் தோல்வி, முழு தோல்வி, ஆனால் இந்த ஆண்டிலே நான் செய்கிற காரியங்களிலே முழு வெற்றியை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஏசாயா 62:10 49வது அதிகாரம் 22வது வசனத்தையும் வாசிங்க. வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவைப்படுத்துங்கள், ஜனத்துக்கு வழியை செவைப்படுத்துங்கள். பாதையை உயர்த்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். 49:22 வாசிங்க. ஏசாயா 49:22. இதோ ஜாதிகளுக்கு நேராக, இதோ ஜாதிகளுக்கு மேலாக என் கரத்தை உயர்த்தி, என் கரத்தை உயர்த்தி, ஜனங்களுக்கு நேராக, ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். போதும். இந்த வெற்றியை நிச்சயம் கொடுப்பேன் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் சொல்லுகிறார், பாதையை உயர்த்துங்கள், கல்லை பொறுக்குங்கள், பொறுக்கி போட்டுவிட்டு என் ஜனத்திற்காக கொடியை ஏற்றுங்கள். அல்லேலூயா. என்ன கொடி? என் பிள்ளை ஜெயம் அடைந்திருக்கிறது என்று வெற்றியை கர்த்தருக்கு மகிமை உண்டாக கொண்டாடுகிற கொடி. இந்த ஆண்டு பலமுறை எங்கள் எல்லையிலே கொடியேற்றப்படுவதாக.
எங்க குடும்ப எல்லையில் கொடியேற்றப்படுவதாக, எங்க தொழில் எல்லையில் கொடியேற்றப்படுவதாக, எங்க வேலை செய்கிற இடத்துல கொடியேற்றப்படுவதாக, எங்கள் சபையில் கொடியேற்றப்படுவதாக, எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய கொடி ஏற்றப்படுவதாக. அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் கொண்டாடுகிற ஒரு கொடியாய் உயர்த்தப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தரால் ஜெயம் வரும் என்ற சொன்ன அந்த வெற்றி வருவதற்கு, வந்தது என்பதற்கு அடையாளமாக கொடி ஏற்றப்படுவதாக. உங்கள் வாழ்வுக்கு விரோதமாக தொடர் கதையாக எரிச்சலினாலும் பொறாமைகளினாலும் வேதனை நெருக்கங்களை ஏற்படுத்தினதான சக்திகளை கர்த்தர் வெட்கமடைய செய்து எல்லையிலே கொடியை கர்த்தர் ஏற்றுவாராக. அல்லேலூயா. இந்த காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா அவர் செய்ய ரெடி. கோணலை சரியாக்கி உங்கள் பாதையை உயர்த்த அவர் ரெடி. கல்லை பொறுக்கி போட அவர் ரெடி. மூன்றாவது, கூடாரத்தை நிலைநிறுத்த அவர் ரெடி. நான்காவது, கொடியை ஏற்ற அவர் ரெடி. ஆனால் அவர் இதை செய்யணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 2 காரியத்தை சுருக்கமாக சொல்கிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை உன் பாதைகளை கர்த்தர் செவ்வாய் பண்ணணுமா? கோணலெல்லாம் மாறி பாதையை உயர்த்தணுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற கல்லெல்லாம் தடை பண்ணுகிற கல்லெல்லாம் பொறுக்கணுமா? விழுந்து போன உன் கூடாரத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்தணுமா? வெற்றி கொடி கர்த்தர் ஏற்றணுமா? கர்த்தர் சொல்லுகிற முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? போன வருஷம் வரைக்கும் உன்னை நம்பினைய அதை முதல்ல நிறுத்து. உன்னை நம்பின நம்பிக்கைய, உன் சுய புத்தியை சார்ந்து காரியங்களை செய்தாயே அதை நிறுத்து. உன் பாதைகளில் எல்லாம் இந்த ஆண்டிலே கர்த்தரை நினைத்துக்கொள். அல்லேலூயா. அப்படி நினைத்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்கிறார், பாதையை சரிபடுத்த துவங்கி அவர் கிருபையை உனக்கு கர்த்தர் உறுதிப்பட செய்வார். அல்லேலூயா. சமாதானத்தை கர்த்தர் உறுதிப்பட செய்வார். நீங்க உங்க சுய பக்தியில, சுய சக்தியில, சுய புத்தியில சார்ந்து நடந்ததுனால நிறைய சமாதானம் இல்லாத நிலைமைகள் போன வருஷத்துல இருந்துச்சு. இந்த வருஷத்தில் இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுய புத்தியை சார்ந்து நீ செய்வதை முதல்ல நிறுத்து. உன்னை நம்பி, நான் ஏற்கனவே சொன்னது போல, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, நான் எல்லாத்தையும் அதை வச்சு செஞ்சிருவேன்னு நினைச்ச பாரு, அதை முதல்ல நிறுத்து. உன் பாதைகளில் எல்லாம் கர்த்தரை நீ நினைத்து கொள்வாயானால் உன் பாதையை கர்த்தர் உறுதிப்படுத்துவதற்கு அவர் தமது கிருபையை உனக்கு கர்த்தர் கொடுக்க ரெடியா இருக்கிறார். 2வது யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். யோசுவா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். கர்த்தர் அந்த காரியத்தை எல்லாம் செய்யணுமா? 2வது கண்டிஷன் சொல்லுகிறார், யோசுவாவே, இந்த புத்தகம் உன் கையில் இருக்கட்டும், இந்த புத்தகம் உன் வாயில் இருக்கட்டும், இந்த புத்தகம் உன்னுடைய மனதில் இருக்கட்டும். கர்த்தருடைய வாசனத்தை நீ வாசிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யோசுவாவா இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த புஸ்தகம் உன் கையில் இருக்கட்டும், இந்த புஸ்தகம் உன்னுடைய இருதயத்தில் இருக்கட்டும், இந்த புஸ்தகம் வாயில் இருக்கட்டும். எதுக்கு தெரியுமா?
இந்த வசனத்தை நீ வாசித்து தியானம் பண்ணணும். இந்த வசனத்தை நீ தியானம் பண்ணும்போது அந்த வசனம் என்ன பண்ண தெரியுமா? பிறருக்கு சாட்சியா இருக்கும். ஹல்லேலூயா. பிறருக்கு பேசும் வசனத்தை முதல்ல என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கணும். இதயத்தில் எல்லாரும் கையை வச்சு, ஆண்டவரே, பிறருக்கு நான் பேசுகிற இந்த வசனத்தை முதல்ல நான் என் வாழ்க்கையில் கடைபிடிக்க நான் கவனமாக இருந்தால் உம்முடைய வல்லமையை என் மூலமாக வெளிப்படுத்துவேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. எல்லாரும் முழங்காற்படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். நம்மையும் நம்முடைய சபையும் ஆண்டவர் நேசித்திருக்கிறார். கோணல்களையெல்லாம் நீக்கி கர்த்தர் செவையாக்க விரும்புகிறார். அப்படி செவையாக்க விரும்புகிற தேவன் அவர் சொல்றாரு, முதல்ல பாதையை நான் உயர்த்துவேன். உன்னை தடை பண்ணுகிற தடை கற்களை அகற்றுவேன். மூன்றாவது, விழுந்து போன உன்னுடைய கூடாரத்தை இருந்த இடத்துல அப்படியே மறுபடியும் நிலை நிறுத்துவேன். நான்காவது, கொடியேற்றுவேன். கடந்த ஆண்டில் நீ செய்ததெல்லாம் தோல்வி, முழு தோல்வி. ஆனால் இந்த ஆண்டின் துவக்கத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எடுக்கிற முயற்சி வெற்றியாய் முடிவதற்கு, பரிபூர்ணமாக அதை நிறைவேறுவதற்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். எதற்காக? கொடி ஏற்றப்பட, அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்க கர்த்தர் செய்ய போகிறார். கையை உயர்த்தி, ஆண்டவர், இந்த ஆண்டில் என் குடும்பத்தில் கொடி ஏற்றப்படட்டும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடி ஏற்றப்படட்டும், வேலை செய்கிற என்னுடைய பிஸ்னஸ் செய்கிற கூட அந்த இடத்திலும் கொடி ஏற்றப்படட்டும், எங்கள் சபையில் கொடி ஏற்றப்படட்டும், எங்கள் ஊழியத்தின் எல்லைகளிலே கொடி ஏற்றப்படுவதாக, அது உமக்கு மகிமையாக இருப்பதாக. அன்று எங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக தொடர்கதையாக எங்களுக்கு வேதனை நெருக்கங்களை ஏற்படுத்தின சத்துருக்களை கர்த்தர் வெட்கமடைய செய்து உம்முடைய கொடியை எங்கள் எல்லையில் உயர்ந்திருக்க செய்வீராக. எங்க பலத்தால் அது முடியாதப்பா, வாக்கு பண்ணுகிற கர்த்தராலே அதை செய்ய முடியும். அதை செய்து காட்டுவீராக, நிறைவேற்றி காட்டுவீராக. பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. எங்களோடு கூட கர்த்தர் பேசின நம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. இஸ்ரவேல் குடும்பத்தில் இருந்த கோணல்களை நீர் செவையாக்கினதை எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீர். எங்கள் வாழ்க்கையில் அந்த கோணல்கள் இருக்கிறது, அதையெல்லாம் கர்த்தர் அகற்றி போடும். நீர் புதிதாக எங்களை நடத்துகிற பாதையில் 100% உம்மை மாத்திரம்தான் நாங்கள் நம்பி இருக்கணும். இந்த ஆண்டில் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நீர் அந்த காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது எப்படி அதை செய்வீர்? முதலாவது எங்களுடைய பாதையை உயர்த்துவீர். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எங்களுடைய வேகத்தை குறைக்கிற, எங்களுடைய முன்னேற்றத்தை முன்னேறி செல்ல முடியாதபடி தடை செய்கிற தடை கற்களை கர்த்தர் அகற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் எடுத்து அதே ஸ்தானத்திலே கர்த்தர் நிலைநிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். கொடியேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இதை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் எங்க சுய புத்திய, எங்க சுய பலத்தை நம்புகிறத நாங்க நிறுத்த நீர் கேட்கிறீர். எங்க பாதைகளிலே உம்மை நினைக்க கிருபை தாரும். 2வது, ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் சுமக்கணும். அந்த வார்த்தை எங்கள் வாயில் இருக்கணும். அந்த வார்த்தை எங்கள் மனதில் இருக்க வேண்டுமானால் அந்த வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கணும், தியானம் பண்ணணும். ஆண்டவரே, தியானம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கு சொல்லுகிற அந்த வசனத்தை முதலாவது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க இந்த காலை வேளையிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.